ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசை சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது போல் சத்தாக வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 தோசை சாப்பிட்றவங்க கூட இந்த சட்னி வச்சு கொடுக்கும்போது 4-5 தோசை கட்டாயமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 5-6 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க, ஆறட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது. நம்ம கடலை பருப்புலாம் வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் மிச்சம் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே பொடியாக நறுக்குன்னா 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்க்க வேணாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸில். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, முள்ளங்கி வேகிறதுக்காக. சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த முள்ளங்கியோட ஈரத்தன்மையெல்லாம் போய் முள்ளங்கி நல்லா வெந்து வரணும், அதோட கலரெல்லாம் நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முள்ளங்கியெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பாத்திரத்தில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்கணும். முள்ளங்கியோட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இது நல்லா ட்ரையாக குக் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோட கலரில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் முள்ளங்கியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். நீங்கள் இதில் தேங்காய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இதை பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில், இது கூடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சூடாக அரைக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொரப்பாக திக்காக அரைக்கணும். தண்ணியாக அரைக்கக்கூடாது, அதே சமயத்தில் நைஸாகவும் அரைக்கக்கூடாது. நல்லா கொரப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த திக்னஸுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி, தோசையில் தொட்டு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கொரப்பாக அரைக்கணும். அந்த உளுந்து, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம இட்லி தோசையில் தொட்டு சாப்பிடும்போது அந்த வாயில் நல்லா கடிபடும். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதனால் நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ சூப்பரான ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சட்னிக்கு தாளிப்பு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். சட்னி நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.